அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா 12ஆம் நாள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணமாக தற்போது எடப்பாடி கொங்கணாபுரம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளர் திரு சுரேஷ் அவர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் புரட்சித் தாய் சின்னம்மா. அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படும் காட்சிகளைத்தான் நேரலையாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா தற்போது 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணமாக எடப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கணாபுரம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். பெண்கள், தாய்மார்கள், பொதுமக்கள், சாதி மத கட்சி பேதமின்றி அனைவரும் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். சின்னம்மா தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா. அக்கினி குஞ்சேன புறப்பட்டு வா, அன்பால் உலகை ஆள நீ வா. கரை படிந்த கைகள் நடுங்கிடவே கம்பீர நடை போட்டு சிங்கமாய் வா. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணமாக தற்போது எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொங்கணாபுரம் பகுதியில் கழக வேட்பாளர் திரு சுரேஷை ஆதரித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். நேரலை காட்சிகளை பார்த்தோம். அப்பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்பதற்காக தொண்டர்கள் பெருமளவில் குவிந்து அவருக்கு பூங்கொத்துகள் மற்றும் சால்வை கொடுத்து வரவேற்று வருகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார். 12ஆம் நாளாக இன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொங்கணாபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். கழக வேட்பாளர் சுரேஷை ஆதரித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக அவர் பரப்புரை மேற்கொண்டார். வாகனத்திலிருந்து வெளியே வந்து பொதுமக்களை பார்த்து கையசைத்து அவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் புரட்சித் தாய் சின்னம்மா. தற்போது அவரிடம் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பூங்கொத்துகள் மற்றும் சால்வைகள் கொடுத்து அவரை வரவேற்கிறார்கள். கழக கொடிகளை ஏந்தியபடி பெண்கள், பொதுமக்கள் திரண்டு நின்று அவருக்கு கை கொடுத்து உற்சாகமாக வரவேற்கும் காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சின்னம்மா எங்கள் சின்னம்மா.